டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 1.5 லட்ச ரூபா போனு கீழே விழுந்தா உடையக்கூடாதுன்னு சொல்லி 2500 ரூபா கேஸ் வாங்கி போட்டேன். 2500 ரூபா கேஸ் நல்லா இருக்குங்க. கீழே போட்டதுல அந்த கேஸ்ல இருந்து எடுத்தா போன் கிளாஸ் ஃபுல்லா பேக்ல உடஞ்சிருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கேஜெட் ஷீட்ல இருந்து டெம்பர் கிளாஸும் இன்னும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றோம், நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம பேக் கேஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இது எடுத்துட்டு அந்த ஸ்கின்னை இன்ஸ்டால் பண்ணா அது மறையும். அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸும் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த பாடி ப்ரொடெக்டரையும் டெம்பர் கிளாஸையும் இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க மொபைல் எல்லாமே பை டிஃபால்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக டியூரபிளாக தான் இருக்கும். அப்புறம் ஏன் ப்ரோ நம்ம வந்து ஸ்கின் வாங்கணும், டெம்பர் கிளாஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கின்னு போடாமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன். ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அது கேப்சர் பண்ணிடும். கிரிப் இருக்காது. கிரிப் இல்லாதனால தான் உங்களுக்கு கையிலேருந்து வழுக்குது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது அந்த பாடியோட ஃப்ரேமு, பேக் பேனலு, எட்ஜஸ் இதெல்லாம் வந்து சீக்கிரம் ஸ்கிராச் ஆகும். கீழே போட்டீங்க சப்போஸ் தவறி அப்படின்னா பேக் பேனல் டேமேஜ் ஆனால் அதை மாற்றத்துக்கு ரொம்ப காஸ்ட்லி. இப்போ இந்த ஸ்கின்னோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் வந்து அது டேமேஜ் ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவங்க கேஜெட் ஷீல்ட்லேருந்தே 3 மேண்டலா ஸ்கின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். இந்த ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சது. என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸு வந்து டெம்பர் கிளாஸ் போட்டு வச்சுக்கோங்களேன். சின்னதாக ஒரு ஸ்மால் ட்ராப்பில் ஏதோ ஒரு அன்இவன் சர்ஃபேஸில் இருக்க ஒரு கல் பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் எதாவது நடந்ததுன்னா மொத்த டிஸ்பிளே பேனலும் போயிடும். அதனால தான் டெம்பர் கிளாஸ் போடுறோம். இப்போ இதில் நம்ம கேஜெட் ஷீல்டுன்ற டெம்பர் கிளாஸ் நான் ஏன் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட அந்த எட்ஜு கட்டெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் பண்ணல. கேஜெட் ஷீல்டில் டெம்பர் கிளாஸ் ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது. அங்கே 2x ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேவோட குவாலிட்டியை வந்து சுத்தமாக அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இவங்களோட கிளாரிட்டி, அதுக்கப்புறம் குவாலிட்டி, அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம கேஜெட் ஷீல்ட் டெம்பர் கிளாஸ் வந்து போகிறோம். இப்போ இந்த ஸ்கின்னையும் டெம்பர் கிளாஸையும் iPhone 14 Pro Maxல இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் வேற லெவல். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸ்கின்னும் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃபேமிலி கிட்ட. என்னுடைய மாடலுக்கு இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டியூரபிலிட்டி வந்து செம்மையாக இருக்குது டெம்பர் கிளாஸ்க்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கேஜெட் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அவங்க மற்ற ப்ராடக்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலயமா போய் பாருங்கள். இன்ஸ்டாலேஷனுக்கான வீடியோவும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வருது பாருங்கள். ஸோ 3mm ஸ்டிக்கரில், அதுக்கப்புறம் க்ளீனிங் கிட்டு உங்களுக்கு கூடவே வருது. க்ளீனிங் கிட்டில் தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸ்கின்னு வந்து நல்லா கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சைடு ஃப்ரேம்ஸையும் சேர்த்து கவர் பண்ணும். என்னுடைய 14 Pro Maxை வைப் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா கேமராக்கான அந்த ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கேமராவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கின்னையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்போ தான் ஸ்கின்னில் வச்சா ஸ்க்ராட்ச் ஆகாது. அதுக்கப்புறமா அந்த பெரிய ஸ்க்ரீனை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிடணும். அதுக்கப்புறம் எட்ஜில் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு கூட கரெக்டான இடத்துல வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வைக்கும் போது ஒரு இடத்துலையும் நல்லா அழுத்தி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லா சைட்ஸ் அண்ட் எட்ஜஸ் எல்லாம் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். ப்ரிசிஷன் கட்டு வந்து உங்களுக்கு இந்த ஸ்கின்னில் இருக்குது. ஸ்கின் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணோன்னா லுக்கு வேறு லெவலில் இருக்குது. இப்போ டெம்பர் கிளாஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ டெம்பர் கிளாஸ்லையும் அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுறது தேவையான கிட்டு எல்லாத்தையும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ க்ளீனிங் கிட்டு இருக்குது. டெம்பர் கிளாஸ் இது தான். ஸோ டெம்பர் கிளாஸ்க்கு முன்னாடி பழையசை எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள், பழையசும் வந்து உடைக்காமல் ரிமூவ் பண்ணுறாரு. நல்லா வந்து வைப் பண்ணி தொடச்சிட்டு புதுசை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். கரெக்டாக அந்த எண்டு டு எண்டு வைக்கணும் நீங்கள், சரிங்களா? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் திருப்பி எடுத்துகிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். வச்சாச்சு. வச்சோன்னே ஒரு அழுத்திங்கன்னா அப்படியே அந்த அது வந்து கண்டினியூ ஆகுது பாருங்கள். அந்த பிளாக் கலர் அப்படியே போய் ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ டெம்பர் கிளாஸும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டெம்பர் கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு குவாலிட்டி பார்த்திங்கன்னா சரியாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. டெம்பர் கிளாஸும் சூப்பர், ஸ்கின்னும் வந்து சூப்பர். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.